தமிழ்ல அழைக்கப்படுற சிட்ரஸ் சினென்சிஸ் பேரினத்தைச் சேர்ந்த ஆரஞ்சு பழத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அமெரிக்கர்கள் அதிகம் குடிக்கும் பழச்சாறு ஆரஞ்சு ஜூஸ் தான். தடுமன் பிடிக்காம இருக்கிறதுக்காகவும் நோய் எதிர்ப்பாற்றலை கூட்டுறதுக்காகவும் இந்த ஜூஸை தினமும் அவங்க டயட்டில் சேர்த்துக்கிறாங்க. ஆரஞ்சு பழத்தோட மரம் 10 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. மிதவெப்ப பகுதிகளில் அதிக விளைச்சலை கொடுக்கும். ஆரஞ்சு மரம் குட்டையாக புதர் போல அடர்த்தியாக இருக்கும். இதோட இலைகள் வெண்மையாகவும் பூக்கள் வெண்மை நிறத்திலையும் இருக்கும். ஆரஞ்சு மர பூக்களில் நல்ல நறுமணம் இருக்கும். ஆரஞ்சு வாசனை மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதிலிருந்து வாசனை திரவியம் தயாரிக்கப்படுது. இது ஆண்டு முழுவதும் விளையக்கூடிய பழம். ஒரு மரமே ஆண்டுக்கு சராசரியாக 1000 பழங்களை தருமா. ஆரஞ்சு மரங்கள் ஒட்டு முறையில் புதிய கலப்பின வகைகள் உருவாக்கப்பட்டு வருது. இதனால அதிக விளைச்சலும் நிறைய சாரும் பெற முடியுது. இவ்வகை மரத்திலிருந்து கிடைக்கும் பழங்கள் அளவிலும் வடிவிலும் நிறத்திலும் மணத்திலும் கூட வேறுபடுகிறது. இந்த பழத்தோட எல்லா பகுதிகளுமே நமக்கு பயன்படுது. இதன் பூக்கள்ல இருந்து வாசனை திரவியம் தயாரிக்கப்படுது. பழத்தோலிலிருந்து எண்ணெயும் பழத்திலிருந்து பழச்சாரும் நமக்கு கிடைக்குது. எலுமிச்சை, நாரத்தை, சாத்துக்குடி, கமலா ஆரஞ்சு ஆகிய பழங்களும் ஆரஞ்சு இன வகையை சேர்ந்தது தான். வைட்டமின் சி, வைட்டமின் பி, பொட்டாசியம் அதிக அளவில் இந்த பழத்தில் இருக்கு. வாய்ப்புண்களை விரைவாக ஆற்றும். இதய நலத்திற்கு ரொம்பவே நல்லது. புற்றுநோய் வராமல் தடுக்கும். ஆன்டி ஏஜிங்க்கு பெஸ்ட் ரெமெடினா அது ஆரஞ்சு பழம்தான். தடுமனை தடுக்க வல்லது. 600 வெரைட்டியான ஆரஞ்சு இப்போ இருக்கு. பிரேசில் தான் உலக அளவில் அதிக அளவில் ஆரஞ்சை உற்பத்தி செய்யுது. 4000 BCல முதல்ல சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மரம் பின்னர் இந்தியாவுக்கு வந்தடைந்ததா நம்பப்படுது. இந்த காலகட்டத்தில் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்க நாம் எல்லாரும் நம்மளோட டயட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்க வேண்டிய பழம் ஆரஞ்சு.